அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேசன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கிர பெயர்ச்சியை பத்தி பார்க்க இருக்கோம். சுக்கிர பகவானானவர் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு கணக்கு பண்ணோம்னா அக்டோபர் மாசம் 8ஆம் தேதி அன்னைக்கு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு தோராயமா ஒரு 28 நாட்கள் கன்னியில இருக்க போறார். அதுவும் எப்படி இருக்க போறார்? நீச்ச நிலையில இருக்க போறார். இந்த நீச்ச நிலையில மட்டும்தான் இருக்க போறா அப்படின்னு கேட்டா, நீச்ச சுக்கிரன் சனி வக்ரம் பெற்று அதனுடைய பார்வையில் இருக்கிறது. இந்த அமைப்பானது பொதுவா உலக ரீதியா எப்படி இருக்கும்னா, ஐடி செக்டார்ல நிறைய பேரை வேலையை விட்டு தூக்குற அமைப்பு இதுதான். அதாவது சுக்கிரன் நீச்சம் பெற்று சனி வக்ரம் ஆகுது. சனினா என்ன? வேலை பார்க்கறவங்க, பொதுமக்கள் தொடர்புடையது. சுக்கிரனா என்ன? ஐடி ரிலேட்டடா, சினிமா ரிலேட்டடா, ஜுவல்ஸ் ரிலேட்டடா. அப்ப மக்களே கொந்தளிப்பாங்க இந்த நேரத்துல. இப்போ ஒண்ணு இல்ல, தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே இருக்கு. அப்ப மக்களே கொந்தளிச்சு இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை நடக்கலாம். ஐடி செக்டர் கீழே விழுகிறனால ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஒரு ஒட்டுமொத்த ஐடில வேலை பார்க்கறவங்க நாங்கெல்லாம் எப்படி வர்றது, நாங்க எந்த மாதிரி ஜெயிச்சு நாங்க எப்படி சம்பாதிக்கிறது, நாங்க படிச்சிருக்கோமா இல்லையா அப்படின்னு அந்த ஷடவுன் ஆகிற கம்பெனிஸ் எல்லாம் எதிர்த்து போராடுவாங்க. இன்னும் சொல்ல போனா சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றதுனால, அதுவும் புரட்டாசி 23 இருந்து 31 சூரியனோடய அந்த சுக்கிரன் நீச்சம் பெற்ற சுக்கிரன் சூரியனோட இணைஞ்சிருக்கும். சோ இந்த அமைப்பு அரசு ரீதியாவே ஒரு பெரிய கலக்கத்தை, பிரபலமான இருப்பவர்கள் சினிமா துறையில இருக்கிறவங்க சம்பந்தப்பட்ட அமைப்புல அரசு துறையாவே சுக்கிரன் சூரியன் சனி நேரடி தொடர்பு வர்றதுனால அரசாங்கமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுதான் உண்மை. அடுத்தது சூரியன் இங்க ஐப்பசி மாசத்துல நீச்சம் ஆகுறாரு. அப்ப அரசாங்கம் கீழே விழுகுதுன்னு தானே அர்த்தம். அரசாங்கம் மக்களின் எதிர்ப்பை சம்பாதித்துக் கொள்ளும். இந்த சுக்கிர பெயர்ச்சி அக்டோபர் 8க்கு அப்புறம், ஐப்பசி அதாவது புரட்டாசி 23க்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அரசியல் ரீதியாவே நிறைய பிரச்சனைகள் வெளியில வரும். அதே மாதிரி பிரபலத்துவமா இருக்கிறவங்க எல்லாம் கைது செய்யப்படுவாங்க. அதே மாதிரி சிறந்த நடிகராக இருப்பவர்கள்லாம் உடல்நிலை கொஞ்சம் கவனம். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்ளும்போதுல ஒரு பெரிய நடிகரோட இழப்பு இல்ல அவருக்கு உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமாகவும், கலைத்துறையில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கவனமாவும் இருக்கும். சுக்கிரனாவே கலை, கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது படிக்கிறதுக்கு தான் புதன் தேவை. அதை செயல்பாட்டுல கொண்டுட்டு வந்து சம்பாதிக்க தெரிஞ்சதுக்கு சுக்கிரன் தான் தேவை. சோ கலையை வச்சு சம்பாதிக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில், ஆயக்கலைகள் 64 வச்சு சம்பாதிக்க தெரிஞ்சவங்களா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லணும். சரிங்களா? இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றார். அப்ப ராசியாதிபதி நீச்சம் ஆகிறாரா? சோ ராசியாதிபதி நீச்சமாகும் போது நம்ம என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். சனியோட தொடர்பு கொள்ளும் போது அப்ப எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பார்? ரொம்ப ரொம்ப அமைதியா இருங்க. அதாவது நீங்க செவனேன்னு ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, உங்களை கூப்பிட்டு வச்சு அடிப்பாங்க. இந்த காலகட்டத்துல நிக்க வச்சு அடிப்பாங்க. அந்த மாதிரிதான் கிரக அமைப்புகள் இருக்கு. நான் பாட்டுக்கு செவனேன், இந்த வடிவேல் காமெடி கூட இருக்குங்களா, நான் செவனேன் தானா இருந்தேன், நீங்க பாட்டுக்கு என்னை தூக்கி வைக்கிறீங்கிற பேர்ல சாக்கடைக்குள்ள தள்ளிட்டுங்களா அப்படிங்கிற கான்செப்ட் தான் போகும். இதுதான் இந்த காலகட்டத்தோட நிதர்சனமான உண்மை. இதே நீச்ச சுக்கிரனோட குரு தொடர்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆயிரத்தம் நீங்க டம்மியா இருந்தாலும் சந்தனம் உங்க மேல தெரியும். சனி இருக்கிறதுனால சாக்கடை தான் உங்க மேல தெரியும். சோ உங்களை யாரும் வாலண்டியரா வந்து வம்பிழுத்தாலும் அமைதியா இருக்க கத்துக்கங்க. கண்டிப்பா கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பால் வீடு வாங்கணும், இல்ல வீட்டை விற்கணும். கடன் வாங்கி வீடு வாங்குறது இந்த நேரம் தான். கடன் வாங்கி வீட்டை கடனால் வீட்டை விற்கிற நிலைமையும் இல்லை. அதிகப்படியான சூரிய நீச்சம் ஆகிறதுனால வீட்டை இழக்கிற மாதிரி சூழ்நிலைகள் தான் நடக்கும். அதிகப்படியா வீட்டை இழக்கிற மாதிரி சூழ்நிலை. கடனால் வீட்டை இழக்கணும், கடனால் கால்நடைகளை இழக்கணும், கடனால் வண்டி வாகனத்தை இழக்கணும், கடனால் வேற ஏதாவது ஒரு சில விஷயங்களை இழக்கணும். மொத்தத்துல அந்த பாதிப்புங்கிறது உண்மை. சுக்கிர நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு போகும்போது ஒரு விஷயத்தை எடுத்துருவேன். ஒரு சிலருக்கு தாயோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி சூரியன் நீச்சமாகிறாருல. சோ தாயாரோட உடல்நிலையை இந்த நேரத்துல பாதிக்கப்படுறதுக்கான அமைப்புகள் வாய்ப்பு அதிகம். செவ்வாயும் ராசிக்கு 6ல இருக்கிறதுனால உங்களுக்குமே ஒரு சில சமயம் அடிப்படையான தகராறுகள் நீங்க இந்த நேரத்துல, ஏன்னா நீங்க மனதளவுல ஸ்ட்ராங்கா இருக்கிற மனுஷன் தான் எல்லாத்தையும் ஜெயிப்பேன். மனதளவுல வீக் ஆயிட்டானா என்ன ஆகும்? அடிப்படை தகராறு எல்லாம் நடக்கும்ல. சோ அந்த அடிப்படை தகராறு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ யார்கிட்டையும் வாலண்டியரா போய் சண்டை போடாதீங்க. யாரும் சண்டைக்கு வந்தாலுமே
சரி, என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி சூழ்நிலையை சமாளிக்கணுமோ அப்படி சமாளிங்க. சரிங்களா? பத்திரம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் காணா போறது, அதே மாதிரி கழுத்துக்கு போடுற செயின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பத்திரமா எடுத்து வைங்க. இந்த நேரத்துலதான் உங்களுக்கு திருட்டு பயம் அதிகமாகும். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல தான் உங்களுக்கு 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு, வாழ்க்கை இழந்தவர்களுக்கு நான் சொல்றது. ஏன்னா வாழ்க்கை இழந்தவங்கன்னாவே நீச்சல் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். வாழ்க்கை நல்லா இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லல, எல்லாரும் இந்த அமைப்பு எடுத்துக்க கூடாது. வாழ்க்கை இழந்தவங்களா இருந்தா 2ஆம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கைகூடி வரும். ஏன்னா பழசுக்கு பழசு கொடுக்குறேன், தவறான வழிகளில் ஈடுபடுபவர்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமா இருக்கும். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிடாய் பிரச்சனை, 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சர்வ சாதாரணமா கொடுக்கும். ஹார்மோன்ஸ்ல குறைபாடு ஏற்படுறது, தேவையில்லாம திடீர்னு பிளட் வர்றது, இல்லாட்டி வராம எந்த ப்ராப்ளமுமே இல்லாம அப்படியே ரொம்ப நாளைக்கு நிக்கிறது, எல்லாமே ப்ராப்ளம் தான். மொத்தத்துல அந்த ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இந்த காலகட்டத்துல இருக்கும் அப்படிங்கிறதுல உறுதியா சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த காலகட்டத்துல நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வரும் பட்சத்தில் தவிர்த்துக்கிறது நல்லது. சுக்கிரன் நீச்சம் பெற்று சனியோட தொடர்பு கொள்ளும் போது நல்ல விஷயம் நமக்கு அமையுங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. நம்ம தப்பான விஷயத்துல போய் மாற்றுறதுக்கு இந்த, அதாவது நான் தெளிவா சொல்றேன், பழசுக்கு நல்ல நேரம், பழசு அனுபவிக்க இது சூப்பர் நேரம், புதுசுக்கு இது சரியான காலகட்டம் இல்லை. அதே மாதிரி எந்த ஒரு புதிய முயற்சிகளையுமே ஒரு 22 நாளைக்கு தொடராம இருக்கிறது நல்லது. ஏன்னா சுக்கிரன் நீச்ச சுக்கிரனோட சனி வக்ர சனி தொடர்பு கொள்ளும் போதுல பாதிப்பு. அடுத்தாப்புல பாருங்க, அக்டோபர் ஐப்பசி 16ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி நிலைக்கு வராரு. ராசிக்கு 6ல இருக்காருன்னா கவலைப்பட வேண்டாம், குருவோட தொடர்பு கொள்வாரு. இல்லாட்டி ஐப்பசி இது கார்த்தி, அதாவது விருட்சத்துக்குள்ள வரும்போது பாருங்க குருவோட தொடர்பு இருப்பாரு. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. இந்த இடைப்பட்ட ஒரு மாசத்தில் எந்த ஒரு முடிவையும் யோசிக்காம எடுத்தீங்கன்னா அதோட பின் விளைவை நீங்க சமாளிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் தான் முக்கியம். 10ஆம் அதிபதி சனி வக்ரம் பெற்று நீச்ச சுக்கிரனோட தொடர்பு கொள்றதுனால மனசு, அதாவது 5ஆம் அதிபதியோடையும் தொடர்பு கொள்றதுனால மனசு எந்நேரமும் தொழிலை பத்தியும் உங்களை பத்தியும், ஒண்ணு உங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டதை பத்தி இருக்கும், உடல்நிலை பாதிச்சிருச்சு அப்படிங்கிற பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கும். இல்லையா தொழிலே போச்சுடா, எங்கிட்டாவது ஊரை விட்டு ஓடி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. ஒண்ணு உங்களை பத்தி இருக்கும், இல்ல தொழில். ஏன்னா 10ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் தான் நேரடி தொடர்பு இருக்காங்க. இன்னொருத்தருக்கு 9ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் தொடர்பு கொள்றது. அப்ப தந்தையின் தொழில் பாதிக்கப்படலாம். ஒண்ணு உங்க தொழில் பாதிக்கப்படும், இல்ல தந்தையின் தொழில் பாதிக்கப்படும், இல்ல தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்படும், இல்ல உங்க உடல்நிலை பாதிக்கப்படும். ரொம்ப சிம்பிளாவே முடிச்சிடலாம். இந்த 4 விஷயத்துல ஏதோ ஒண்ணுதான் உங்க மண்டையை போட்டு வளர்த்திக்கிட்டே இருக்கு அப்படிம்பீங்க. ஒண்ணு உங்களை பத்தி யோசிப்பீங்க, இல்ல உங்க அப்பா பத்தி யோசிப்பீங்க, இல்ல உங்க தொழிலை பத்தி யோசிப்பீங்க, இல்ல உங்க அப்பாவோட தொழிலை பத்தி யோசிப்பீங்க. சோ இந்த 4ல ஏதோ ஒரு பிரச்சனை. தொழிலாக இருக்கும் பட்சத்தில் கடன் பிரச்சனை, தொழில் இல்லாம உடம்ப பத்தி யோசிக்கிற பட்சத்தில் உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நேரத்துல ரிஷபராசினர் வண்டியில வாகனத்துல போறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எதுவும் இழப்பீடு சம்பந்தப்பட்ட இடம் விற்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு, எனக்கு பூமியை இழக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா வாய்ப்பு வரும். அந்த மாதிரிலாம் இக்கட்டான கையை கடிக்கிற சூழ்நிலை வரும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் போதுதான் இன்னைக்கு போறது நாளைக்கு திரும்பி வரும்னு நினைச்சிட்டு இது பண்ணுங்க. காரணம் என்ன, நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல. இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருக்கும். பூமியை விரயம் பண்றது, உடல் நலம் பாதிப்பால இதை பண்றது அதை பண்றது, அதாவது உங்களுக்கு நஷ்டம்னு தெரிஞ்சே இந்த நேரத்துல நிறைய வேலையை பார்ப்பீங்க. சரிங்களா? சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. குறிப்பா உடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகள், கிட்னி சம்பந்த, அதான் இடுப்பு, அந்த இடுப்பு பகுதிகளை கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வருமானத்துல ஒரு பாதிப்பும் இல்லை. குடும்ப வாழ்க்கை, மனைவி குறிப்பா அவங்க தப்பா போறாங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உங்களுக்கு கிரியேட் பண்ணும். ஏன் உங்களுக்கு மட்டும் அப்படி? ராசிக்கு 7ல யார் இருக்கா? ராசிக்கு 7ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். அவர் எங்க இருக்காரு? ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல இருக்காரு. சோ அவங்களோட தேவைகள் நீங்க பூர்த்தி பண்ணலையோங்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சந்திரன்கிறது யாரு? சூரியன்கிறது திடகாத்திர தைரியமானவன். சந்திரன்கிறவன் மனகாரவன், குழப்பவாதி, குழப்பிக்குவீங்க. உங்களை பிரச்சனையே அதுதான், நீங்க உங்களை குழப்பிக்குவீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க.
அது யார நினைச்சு? மனைவியை நினைச்சு. இன்னொன்னு தாயார நினைச்சு. ஏன் மனைவி தாயார்? ராசிக்கு யாருல யார் இருக்காங்களோ அவங்களை நினைச்சுதான் நம்ம அதிகமா கன்ஃபியூஸ் ஆகும். 7, 12ஆம் அதிபதி 6ல இருக்கார். அடுத்தது சூரியன் வந்து அங்க வருவார். அப்படிங்கும் போது அவங்கள நினைச்சு நீங்க சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருந்து உச்ச பலத்துல இருந்தா நீங்க அவங்களால எந்திரிச்சு நிப்பேம்பீங்க. 6ஆம் இடத்துல இருக்கிறவங்களால தான் நான் எந்திரிச்சு நின்னேம்பீங்க. சுக்கிரன் நீச்சம் ஆயிட்டார். அப்ப அவங்கதான் அவங்கள ஏமாத்துறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு உருவாகும். தாயாருடைய உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். சரிங்களா? தாயார் இந்த காலகட்டத்துல ரொம்ப பயப்படுவீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். சரிங்களா? குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல எந்த பாதிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுக்கு உங்க ஆடம்பரமான செலவை அவங்க கேட்பாங்க, நீங்க பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி பெண் குழந்தைகள் வீட்டுல இருந்தா கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. சுக்கிரன் தான் அவங்களும். மனைவியும் சுக்கிரன் தான் குறிக்கும். வீட்டுல இருக்கிற பெண் குழந்தைகளும் சுக்கிரன் தான் குறிக்கும். உங்களோட அக்கா தங்கச்சி இவங்களையும் சுக்கிரன் தான் குறிக்கும். சோ இந்த சுக்கிரன் நீச்சம் பெறனால இவங்களால உங்களுக்கு ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படுறது. வீட்டுல உள்ள பெண்களால் உங்களுக்கு ஒரு அசிங்கம் அவமானம் ஏற்படுறது. மனைவி மீது அதிகமா சந்தேகம் வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஓரளவுக்கு மேல உங்களுக்கு கன்ஃபியூஷன் சந்தேகம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நேரடியாவே பேசி ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. அவசரப்பட்டு இப்படியா இருக்குமோ அப்படியா இருக்குமோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்றது. அதே மாதிரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இந்த நேரத்துல உங்களுக்கு ஈடுபாடு பண்ண தூண்டும். அதெல்லாம் பண்ணாதீங்க. நீச்ச சுக்கிரனோட தனி தொடர்பு கொள்ளும் போதுதான் இந்த மாதிரி விஷயங்களையும் கொடுக்கும். சோ அதெல்லாம் பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் லீகலா போங்க. சரிங்களா? அடுத்தது மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி 6ல, ராசியாதிபதி 5ல நீச்சம் பெற்று சனியோட தொடர்புல இருக்காரு. அப்படிங்கும் போதுல என்ன? உங்களோட வேகம் இந்த நேரத்துல வேண்டாம். சுக்கிரன் நீச்சமாகிறாரு, செவ்வாய் 6ல இருக்காரு. இதெல்லாம் சுக்கிரன் சனியோட தொடர்புல இருக்கிறதெல்லாம் உயிர் சம்பந்தப்பட்ட அமைப்புகளே பாதிக்கும். வேகம், வண்டியில வேகமா போறது, அதே மாதிரி காளமாடு இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கிறது, காவல்துறை அதிகாரிகள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இந்த நேரத்துல உங்களை சிறைவாசம் அதாவது நீங்க தான் எல்லாரும் ஜெயில போடுவீங்க, உங்களே இந்த நேரத்துல ஜெயில போட்டுருவாங்க. சோ மிருகசீரிச நட்சத்திரக்காரர்கள், காவல்துறை அதிகாரிகள், இபி ரிலேட்டடா இருக்கிறவங்க, போஸ்ட் ஆபீஸ் துறையில இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருங்க. இல்லாட்டி வேலை பறி போகும். இப்ப இபில இருக்கிறவங்களா இருக்கும் பட்சத்தில் கரண்ட் ஷாக் அடிக்கும். போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்கனால ஒரு தபால ஒழுங்கா கொடுக்க தெரியாங்கிற மாதிரி வேலையை விட்டு தூக்குற மாதிரி அமைப்பு. சோ மொத்தத்துல உங்களுக்கு ஏதோ நீங்க உங்க வேலையை ராஜினாமா பண்ற மாதிரி உள்ள சூழ்நிலை, இல்ல வேலையை விட்டு தூக்குற சூழ்நிலை, இல்ல ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற சூழ்நிலை, இல்ல வண்டி வாகனத்துல போகும்போதே கரெக்டா போகாதனால ஏற்படுற பிரச்சனைகள். சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குறிப்பா வயிற்று சம்பந்தப்பட்ட பகுதிகளில் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க. ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி ராசிக்கு 6ல இருக்காரு. சோ நட்சத்திர அதிபதியே வயிற்றுல இருக்காரு. வயிற்றுல இருக்கிற பிரச்சனையால நிறைய பேருக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது இந்த காலகட்டம் தாங்க. சுக்கிரன் நீச்சம் பெற்று 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்து வயிற்றை கிழிக்கணுங்கிற தன்மை. சோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடலுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வேற எதுக்குமே பணங்காசை பத்தி இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிந்தனையே பண்ண வேண்டாம். உடலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் போதுமானது மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்லன்னே சொல்லலாம். சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிடத்தினைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.